சந்தோஷ், சொல்லு செல்வி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சந்தோஷ். ஏன் சந்தோஷ் நீ தயங்குற? என்கிட்ட நீ பேசுறத மாயா பார்த்தா தப்பா நினைச்சுப்பான்னு பயப்படுறியா? என்ன செல்வி இப்படிலாம் பேசுற? ஆமா சந்தோஷ், நீ இப்பெல்லாம் மாயா இருக்கும்போது என்கிட்ட பேச தயங்குற. அது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல செல்வி. இல்ல சந்தோஷ், அதான் உண்மை. ஒருவேளை நான் பொய் சொன்னதை பத்தி கேட்க போறானோ? இப்ப கூட நீ ஏன் பொய் சொன்னேன்னு சொல்ல மாட்டேல்ல சந்தோஷ்? சந்தோஷ், நீ ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு 2-3 வாட்டி என்கிட்ட பொய் சொல்லிட்டு போனது மாயாவை பார்க்க தானே? சொல்லு சந்தோஷ், மாயாவை பார்க்க தானே போன? இல்ல செல்வி, மாயாவுக்கு உடம்பு முடியாது இருந்தப்போ எனக்கு கால் வந்துச்சு. உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போறதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான். இதுல நான் தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? நீ என்கிட்ட உண்மையா சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்னா அவங்கள போய் பாக்குறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா போய் சொல்லிட்டு போனதுதான் பெரிய தப்பு. இல்ல செல்வி, நீ ஏதாவது தப்பா எடுத்துக்க வேண்டதான் உன்கிட்ட சொல்லல. இப்ப மட்டும் நான் எப்படி சந்தோஷம் நினைச்சுக்கிறது? நீ போய் சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சதும் என் மனசு எப்படி கஷ்டப்படும்னு உனக்கு தெரியாதா? இத்தனை வருஷத்துல நீ என்கிட்ட ஒரு நாள் கூட போய் சொன்னதில்ல. ஆனா மாயா ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததுல இருந்து நீ என்கிட்ட நிறைய போய் சொல்ல ஆரம்பிச்சுட்ட. அத நினைக்கும் போதுதான் என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சந்தோஷ். இல்ல, நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. சந்தோஷ், நமக்குள்ள ஒளிவு மறைவு இல்லாத வரைக்கும் தான் நாம அந்யோன்யமா வாழ்ந்தோம்னு அர்த்தம். ஆனா இப்போ அதுல ஒரு சின்ன விரிசல் விழுந்துருச்சு சந்தோஷ். சச்சா, நீ இப்படிலாம் பேசுற? அதானே சந்தோஷ் உண்மை. நீ என்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கணும்னு நினைக்கிறதும் அத நான் உன்கிட்ட கேட்க முடியாம தவிக்கிறதும் ஒரு நல்ல அந்யோன்யமான வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல. என்கிட்ட சொன்னா நான் தப்பா எடுத்துப்பேன்னு நீ எப்ப நினைச்சியோ அப்பவே நம்ம 2 பேருக்குள்ள இடைவெளி வந்துடுச்சுன்னு அர்த்தம். அது உனக்கு தெரியலையா சந்தோஷ்? நான் எல்லாத்தையும் மாயாவுக்காக விட்டு கொடுத்துட்டு போனவ. அப்படி இருக்கும்போது நீ மாயாவை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க போறேன்னு சொன்னா நான் எப்படி சந்தோஷ் தப்பா எடுத்துப்பேன்? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? இல்ல செல்வி, அது நான் இங்க திரும்பவும் வாழணும்னு வரவே இல்ல சந்தோஷ். நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த வீட்லயே இருக்கேன். நான் உன்கிட்ட சொல்லி அது ஒரு வகையில் உன்னை பாதிச்சிடுமோன்னு தான் உன்கிட்ட சொல்ல மறைச்சிட்டேன். இல்ல, நீ என்னதான் காரணம் சொன்னாலும் என்கிட்ட நீ போய் சொன்னது தப்புதான். நீ இத்தனை நாள் ஆகியும் அத பத்தி என்கிட்ட பேசாம இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. இதெல்லாம் ஏன்னு எனக்கு புரியல. அத பத்தி உன்கிட்ட எப்படி பேச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாதனாலதான் நான் அமைதியாவே இருந்துட்டேன். அப்போ இத நான் கேட்காமலே இருந்தா நீ என்கிட்ட சொல்லாமலே இருந்துருவியா? இது எந்த வகையில நியாயம் சொல்ல சந்தோஷ்? ஒரு விஷயத்த நீ மறைக்கிற, அத நான் சந்தேகப்படுறேன்னு உணர்ந்தோம் இப்படி நீ அமைதியாவே இருந்தா அது எப்படி ஒரு பிரச்சனையை தீக்கும்? இப்ப கூட நீ என் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்தோஷ். இத்தனை வருஷமா மாயாவுக்கு உன் மனசுல இடம் கொடுக்காம என்ன மட்டுமே உன் பொண்ணாட்டே நினைச்சு என்ன தேடி தேடி அலைஞ்சு உன்னோட அந்த காதல், தியாகம், அர்ப்பணிப்பு அதெல்லாம் இப்ப எங்க போச்சு சந்தோஷ்? என்ன பார்த்தா போதும், திரும்ப வந்தா போதும்னு இத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்த.
இப்ப ஏன் என்கிட்ட இருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுற? அப்படிலாம் இல்லை செல்வி. நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேங்கிற குற்ற உணர்ச்சி தான் என்ன உன்கிட்ட பேச விடாம தடுத்துருச்சு. அதான் ஏன் இந்த ஒளிவு மறைவுன்னு கேக்குறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் உன்னை எப்பவுமே தப்பா நினைச்சுக்க மாட்டேன் சந்தோஷ். சொல்லு சந்தோஷ். நீ மாயா மேல காட்டுற அன்பு அதிகமாயிட்டே இருந்தா என் மேல வச்சிருக்க அன்பு குறையுதுன்னு தானே அர்த்தம். அவளுக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியாது. அவளுக்கு சந்தோஷ், மாயா இனிமே டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. மாயாவுக்கு என்னாச்சு டாக்டர்? அவங்களுக்கு பிரெயின் டியூமர். என்னாச்சு சந்தோஷ்? அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சுல்ல. அவ கஷ்டப்படக்கூடாது, அதனால தான் அவ மேல கேர் எடுத்துக்கிறேன். அது தப்பே இல்ல சந்தோஷ். அவ மேல நீ அன்பை காட்டுறது, அக்கறை காட்டுறது. ஆனா ஏன் நீ அதை என்கிட்ட இருந்து மறைக்கிற? நீ என்கிட்ட போய் சொல்றத என்னால தாங்க முடியல சந்தோஷ். எனக்கு இப்ப இருக்க கோவத்துக்கு முன்ன மாதிரி இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போகணும்னு தோணுது. செல்வி, ஆனா இப்ப கூட நான் இங்க உனக்காக தான் இருக்கேன். உன்னை விட்டு என்னால எங்கேயும் போக முடியல சந்தோஷ். செல்வி, உன்கிட்ட இருந்து கூட நான் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன் சந்தோஷ். அதுவும் எனக்கு ஒருத்தலாதான் இருக்கு. நம்ம குழந்தை சாகல, உயிரோட இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ. ஆனா அது சொல்றதுக்கு இது நேரம் இல்ல. நேரம் வரும்போது நான் கண்டிப்பா உன்கிட்ட சொல்வேன். இதை தவிர நானும் உன்கிட்ட வேற எதையும் மறைச்சதில்ல. என்ன மன்னிச்சிடு சந்தோஷ். என்ன மன்னிச்சிடு செல்வி. நான் பண்ணது தப்பு தான். ஆனா இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. என்கிட்ட மன்னிப்பு கேட்காத சந்தோஷ். இந்த விஷயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். நான் கேட்டது உன் மனசை பாதிச்சிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு சந்தோஷ். ஏன் செல்வி நீ மன்னிப்பு கேட்கிற? உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவளை அக்கறையா பாத்துக்கிறது, அனுசரணையா பேசுறது, எந்த தப்பான எண்ணமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இனிமே எந்த சந்தர்ப்பத்திலையும் என்கிட்ட போய் மட்டும் சொல்லாத சந்தோஷ். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, என் உயிர் போற விஷயமா இருந்தாலும் சரி, அத கேட்ட அடுத்த நிமிஷம் என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லிட சந்தோஷ். இனிமேல நீ போய் சொன்னா நாம புரிஞ்சுக்கிட்டதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். நாம காதலிச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். ஏன் நாம இத்தனை வருஷமா வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் சந்தோஷ், போயிடும். செல்வி, I'm really sorry செல்வி. இனிமே நான் இந்த சூழ்நிலை உன்கிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிரு செல்வி, என்ன மன்னிச்சிரு சந்தோஷ். அஞ்சலி விடிய காலையில 3 மணிக்கு தான் தூங்கினா. மணி 8 ஆகியும் இன்னும் கண் முழிக்கலையே. கடவுளே, என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு அஞ்சலி உடம்புல இருந்து விஷத்தை எடுத்த மாதிரி அவளை நல்லபடியா கண் முழிக்க வச்சிடு. விஷப்பாம்பு கடிச்சா இது செத்துருன்னு பார்த்தா இதுல இருந்தும் இந்த குட்டி பிசாசு தப்பிச்சிருச்சே. இந்த தீபா எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த அஞ்சலியை காப்பாத்திடுறாளே, என்ன பண்ணலாம்? அஞ்சலி, 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 எனக்கு என்னமா ஆச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லடா, எல்லாமே சரியாயிடுச்சு. எனக்கு உடம்பெல்லாம் டயர்டா இருக்குமா, கண்ணெல்லாம் எரியுது. உன்னை பாம்பு கொத்துச்சுல்ல, அதனால அப்படி இருக்கு. உனக்கு ஒண்ணு இல்ல அஞ்சலி, எல்லாமே சரியாயிடுச்சு. நாகராஜ என்ன கொத்திட்டாமா. உன்னை கொத்தனது
நாகராஜன் இல்ல அஞ்சலி. என்னம்மா சொல்றீங்க? உன்னை கொத்தினது வேற ஒரு பாம்பு அஞ்சலி. நாகராஜன் வந்துதான் உன் உடம்புல இருந்த விஷத்தை எடுத்து உன் உயிரையே காப்பாத்தின அஞ்சலி. அப்படியாம்மா? ஆமா அஞ்சலி. நம்ம வீட்டுக்கு எப்பவுமே நாகராஜா மட்டும் தானே வருவா. திடீர்னு வேற பாம்பு எப்படிமா வந்துச்சு? உன்னை கொல்லணும் யாரோ சதி பண்ணி அத வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருக்காங்க அஞ்சலி. என்னம்மா சொல்றீங்க? யாரு நம்ம வீட்ல பாம்பு கொண்டு வந்து விட்டுருப்பாங்க? நமக்கு கெட்டது செய்யதான் நம்ம கூடவே சில கெட்ட ஜென்மங்கள்லாம் இருக்கே, அதுங்க தான் இப்படிப்பட்ட துரோகமான வேலைங்கள்லாம் நமக்கு செய்யும். என்ன இவ நம்மள நேரடியாவே தாக்க ஆரம்பிச்சிட்டா? அந்த கேடு கட்ட ஜென்மங்களுக்கு குழந்தை பாசம்னா என்னன்னு புரியவே மாட்டேங்குது. குழந்தை பாசம் இல்லைனாலும் ஒரு உயிரோட மதிப்பு கூடவா தெரியாது? நம்ம எவ்வளவுதான் சொல்ல முடியும்? யாரம்மா சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ பயப்படாத அஞ்சலி. நல்லவங்களுக்கு எப்பவுமே அந்த கடவுள் துணையாவே இருப்பாரு. நாகராஜன் மாதிரி சில நன்றியுள்ள ஜீவன்களை நமக்கு எப்பவுமே துணையா அனுப்பி வைப்பாரு. கெட்டவங்க எல்லாம் சீக்கிரமாவே அழிஞ்சு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நானே அவங்கள அழிச்சிடுவேன். ஏய், என்ன நீ பாம்பு எடுத்துட்டு வந்து விட்டுவன்ற? கெட்டவளை அழிச்சிடுவாங்கற? எல்லாத்தையும் என்ன பார்த்தே சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய் ஆமாண்டி, தப்பு செஞ்சவங்களுக்கு தான் உறுத்தும். அப்ப நீதான் எல்லாம் பண்ணியா? ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. பின்ன என்ன? நாகராஜன் வந்து போயிட்டு இருக்க வீட்ல திடீர்னு வேற பாம்பு எங்க இருந்துடி வரும்? வீட்டை சுத்தி தோட்டம் இருந்தா வேற பாம்பு வரதான் செய்யும். நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நான் தான் இதெல்லாம் செஞ்ச மாதிரி சொல்றேன். நான் சுத்தி வளைச்சலா சொல்லல. உனக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டேன். ஏன் இப்படி இருக்கிற எல்லாரையுமே இம்சை பண்ணிட்டு இருக்க? ஆன்ட்டி, அம்மா கிட்டயே சண்டை போடுறீங்க? அது ஒண்ணும் இல்ல அஞ்சலி. அவ பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு மத்தவங்க மேல பழி போடுறான். வேண்டாம் தேவி, தேவையில்லாம வார்த்தையை விட்டுறாத. தேவையில்லாத வார்த்தையை விட்டது நீதான், நான் இல்ல. இந்த வீட்டுக்கு நீ எதுக்கு வந்த? நான் அஞ்சலிக்காக மட்டும்தான் வந்தேன். அஞ்சலிக்காகத்தான் வந்தேன்னு தெரியும். நீ அவளை கொல்ல வந்தியா இல்ல காப்பாத்த வந்தியான்னு இப்ப சொல்லுடி. அம்மா, என்னம்மா ஆன்ட்டி என்னென்னமா சொல்றாங்க? ஆன்ட்டி, நீங்க அம்மாவை பத்தி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அம்மா நல்லவங்க. அஞ்சலி, இவ உன் அம்மாவே இல்ல. ஆன்ட்டி, நீங்களும் அம்மாவும் சேர்ந்து மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? அஞ்சலி, இது விளையாட்டு இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். இவ உன் அம்மாவே கிடையாது. ஏய் வாய மூடுறீ. ஏய், சும்மா சத்தம் போடாத. நீ வாய வேணா மூடலாம், ஆனா உண்மைய ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது. நீ அஞ்சலியோட உண்மையான அம்மாவா இருந்தா அவ தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிடு. சத்தியம் பண்ணு பாப்போம். ஏய், நீ தேவையில்லாத பேச்சு பேசுற. குழந்தை எதற்கு என்ன பேசணும் தெரியாத உனக்கு? ஏய், நான் வாயை மூடிட்டு சும்மா தான் இருந்தேன். சும்மா இருந்த என்ன தேவையில்லாம நீ தான் சீண்டி விட்டு வேடிக்கை பாக்குற. அதனாலதான் உண்மையை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. என்னம்மா ஆன்ட்டி என்னென்னமோ சொல்றாங்க, நீங்களும் கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க? அஞ்சலி, அவ உளறா. இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அஞ்சலி, நான் உளரல, உண்மையதான் சொல்றேன். இவ உன் அம்மாவே கிடையாது. இவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே உன்னை கொல்றதுக்காகத்தான். இவ நிஜமாவே உன் அம்மாவா இருந்தா உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லு. நிச்சயமா பண்ண மாட்டான். என்னம்மா ஆன்ட்டி என்னென்னமோ சொல்றாங்க? இவங்க சொல்றது பொய்னு நீங்க என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்கம்மா. சத்தியம் பண்ணுங்கம்மா. சத்தியம் பண்ணுங்கம்மா. பண்ணுங்கம்மா. ஏய், பொய் சத்தியம் பண்ண குழந்தையோட உயிருக்கு தான் ஆபத்து வரும். எங்க அம்மா பொய் சத்தியம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் தான் உங்களோட குழந்தை, அவங்க தான் என்னோட அம்மா. அந்த அளவுக்கு உன்னை நல்லா ஏமாத்தி வச்சிருக்கா. இவ ஒரு கொலைகாரி. வேண்டாம் தேவி, என்ன நீ ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருக்க.
ஏய், பேச்ச மாத்தாத. குழந்தை மேல சத்தியம் பண்ணு. இல்ல நீ அஞ்சலியோட அம்மா இல்லைன்னு ஒத்துக்க. மா, நீங்க சத்தியம் பண்ணுங்கம்மா. சொல்றேன்லம்மா, சத்தியம் பண்ணுங்கம்மா. பொய் சத்தியம் பண்ண துணிஞ்சிட்டியாடி? சத்தியமா நீ என்னோட குழந்தை இல்ல அஞ்சலி. உன்னோட உண்மையான அம்மா இல்ல அஞ்சலி. மா, என்னம்மா சொல்றீங்க? நான் உன் அம்மா இல்ல அஞ்சலி. நான் இங்க வந்ததே உன்னை கொல்றதுக்கு தான். சரிம்மா, விட்டுட்டு வந்துடுறேன். வா அஞ்சலி. என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. நான் நான் இங்க வந்த நோக்கம் தப்பானதுதான். ஆனா உன்னை நான் எப்ப புரிஞ்சுக்கிட்டனோ அப்பவே என் மனசு கொஞ்சம் கொஞ்சமா உன்னை நோக்கி மாற ஆரம்பிச்சிருச்சு. நீ உயிரை காப்பாத்தினதும் நான் முழுசா மாறிட்டேன் அஞ்சலி. இப்ப என் மனசுல ஒரு துளி கெட்ட எண்ணம் கூட கிடையாது அஞ்சலி. இது வரைக்குமே உன்னை என் குழந்தையாதான் நினைச்சிட்டு இருக்க அஞ்சலி. எல்லா உண்மையும் குழந்தைக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு உடனே இப்ப குழந்தைகிட்ட கெஞ்சிரியா? லூசாடி நீ. எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை இதுக்கு மேல உன்னை எப்படி நம்பும்? வாய் மூடுறேன். நான் என் குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கேன். அஞ்சலி, நான் இங்க இருக்கிறதுக்கு ஒரே காரணம் உன்னை காப்பாத்துறதுக்கு மட்டும் தாண்டா. அஞ்சலி, இவளை நீ நம்பவே நம்பாத. அஞ்சலி, நான் எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். இனிமே நீ என்ன மன்னிக்கிறதோ மன்னிக்காததோ உன்னோட விருப்பம் அஞ்சலி. ஹே தீபா, குழந்தை எல்லா உண்மையும் அவ அப்பா கிட்ட சொல்லி உன் முகத்திரைய கிழிக்க போகுதுடி. இப்பெல்லாம் சந்தோஷ் நல்லா பாத்துக்கிறான். ஒரு நிமிஷம். ஏய் செல்வி, நான் உனக்கு திருப்பி கால் பண்றேன். என்ன செல்வி, இப்பெல்லாம் உன் முகம் காத்து போன பலூன் மாதிரி சுருங்கி போயிருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நீ முன்னெல்லாம் எவ்வளவு பூரிப்பா இருப்ப, இப்ப எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியாதா? என்கிட்ட சவால் விட்டப்ப இருந்த சவுண்ட் எல்லாம் இப்ப காணவே காணோம். அடிப்பட்ட பாம்பு மாதிரி இப்ப அடங்கி வர. என்ன மாயா, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்ல, உனக்குதான். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. சும்மா நடிக்காத. இப்பெல்லாம் சந்தோஷ் உன்கிட்ட ஓவரா போய் சொல்றான்ல. இப்ப தாண்டி உன்கிட்ட பொய்யே பேச ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் போக போக பாரு என்ன நடக்குதுன்னு. அவன் உன்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு போய் பேசுறானோ அதே அளவுக்கு என்கிட்ட உண்மையே பேசிட்டு இருக்கான். சந்தோஷ் உன்னை விட்டு விலகி என்கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கான். நான் என்னோட சவால்ல கூடிய சீக்கிரம் ஜெயிக்க தான் போறேன். அத நீ பார்க்க தான் போற. சந்தோஷோட மனச அவ்வளோ சீக்கிரமா யாராலையும் மாத்த முடியாது மாயா. அவனோட மனசுல என்னைக்குமே எனக்கான ஒரு இடம் இருக்கும். அதெல்லாம் அப்போ. இப்போ சந்தோஷ் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வரான். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இப்போ இருக்கிற சந்தோஷ் கிடையாது. மாயா, நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவன் வந்து உன்னை பார்த்தா அத நீ பெருசா நினைச்சுக்காத. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க மேல அனுதாபப்படுறது மனித இயல்பு. கீழே விழுந்த ஒருத்தரை கைப்பிடிச்சு தூக்கி விட்டா அவங்க காலு முழுக்க கூடவே வருவாங்கன்னு அர்த்தம்லாம் ஒன்றும் கிடையாது. உன் மேல காட்டின பாவமும் பரிதாபமும் உன்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வர வரைக்கும் தான். அப்படியா?
அப்புறம் ஏன் என் கூட இருந்தது? என்ன பாத்துக்கிட்டதெல்லாம் உன்கிட்ட மறைக்கணும்? அதுலயே உனக்கு புரிய வேணாமா? அப்படியே அனுதாபப்பட்டு எனக்கு உதவி செஞ்சிருந்தாலும் அதையே உன்கிட்ட இருந்து மறைக்கணும். 2 நாளா நீ மூஞ்ச தூக்கி வச்சிருந்ததையும் சந்தோஷ் பம்மி போனதையும் நான் பாத்துட்டு தானே இருக்கேன். நல்லவங்களுக்கு அதான் மாயா அழகு. வேற ஒருத்தவங்களுக்கு பண்ண உதவிய எப்படி என்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம மனசுக்குள்ளேயே வச்சு கும்பிடுறான் பாரு, அதான் அவனோட பெருந்தன்மை. உன்ன மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது புரியாது. சந்தோஷ் இங்கிதான் தெரிஞ்சவன். பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லட்டுமேன்னு ஃபீல் பண்றான். அதான் அவனோட உயர்ந்த உள்ளம். அவன் அப்படி ஃபீல் பண்ணாம இருந்தாதான் தப்பு. என்கிட்ட போய் சொல்லட்டுமேன்னு அவன் ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது உனக்கு தெரியுமா? ஓ, நீ அப்படி பெருமைப்பட்டுக்கிறியா? பரவாயில்லையே, மனசை எப்படியெல்லாம் மாத்திக்கிற நீ. பிரமாதம். சந்தோஷ் முழுசா என் பக்கம் மாறிட்டான்னு சொன்னா நம்பவே மாட்டேங்கிறிய செல்வி. இன்னும் கூட அவனோட காத்து உன் பக்கமே அடிக்கிற மாதிரி யோசிக்கிற. உன் மன தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏய், எதுக்கு தேவையில்லாம என்ன கூப்பிட்டு வம்பிழுத்துட்டு இருக்க? வேற என்ன பண்றது செல்வி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நமக்குள்ள இருக்கிற சவால்ல நான் ஒவ்வொரு நாளா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன். யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு முடிவுல பாக்கலாம். முடிவுல என்ன பாக்குறது? இனி வர ஒவ்வொரு நாளும் நீ தோத்துக்கிட்டே இருப்ப, நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னும் கொஞ்ச நாள்ல சந்தோஷ் அவன் மனசுல இருந்து முழுசா உன்னை தூக்கி எறிஞ்சிருவாண்டி. நீ எந்த தைரியத்துல இந்த மாதிரி சொல்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாயா. இது பாரு, உனக்காக ஏன் வாழ்க்கையை நான் தூக்கி போட்டு போன ஆளு. அத மறந்துட்டு பேசாத. சிக், வாய மூடு. சும்மா வாழ்க்கைய விட்டு கொடுத்த உன்னை வாழ வச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. விட்டு கொடுத்துட்டு போறது பெருசு இல்லடி, அந்த இடத்துல நின்னு வாழறதுதான் பெருசு. நீ ஏதோ 6 மாசம் அவனை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அவனை விட்டுட்டு போயிட்ட. அந்த வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கேனா? ஒருத்தனை லவ் பண்றது பெருசு இல்ல செல்வி, அவனோட சேர்ந்து வாழ்றதுதான் பெருசு. ஒருத்தரை லவ் பண்ணிட்டு அவங்கள பிரிஞ்சு 100 வருஷம் வாழ்றது ஈஸி. ஆனா ஒருத்தரோட சேர்ந்து 5 மாசம் வாழ்றதே கஷ்டம். ஆனா நான் 5 வருஷம் வாழ்ந்திருக்கேன். அவனை பத்தி முழுசா எனக்கு தாண்டி தெரியும். நீ இன்னொரு தடவை நான் அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ண அந்த வாழ்க்கைய உனக்கு விட்டு கொடுத்துட்டேன்னு சும்மா பீத்திட்டு இருக்காத. இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ விட்டு கொடுத்த இந்த பிச்சை வாழ்க்கை எனக்கு வேணாம். நீதான் திரும்ப இங்க வாழ வந்துட்டல, நான் உன் வாழ்க்கைய தட்டி பறிக்கிறேன். முடிஞ்சா நீ உன் வாழ்க்கைய என்கிட்ட இருந்து காப்பாத்திக்கோ. நீயா நானு பாக்கலாம்.